வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழைப்பிதழ் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருப்பதியில் சென்ற ஞாயிறன்று செல்வி ஷோபா பிஏக்கும் செல்வன் நடராஜ் எம்எஸ்சிக்கும் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி இன்று மாலை எட்வர்ட் எலியட் சாலை ஸ்ரீ சக்ரா ஹோட்டலில் நடைபெறவிருக்கும் வரவேற்புக்கு தாங்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வருகை தந்து மணமக்களுக்கு ஆசி கூற கோருகிறேன். ஜி ரங்கசாமி, உரிமையாளர் ரங்கா அண்ட் கோ. உலகநாதன் தமது வழக்கமான பகல் தூக்கத்தை முடித்து கொண்டு ஹாலுக்கு வந்தபோது அந்த அழைப்பிதழ் வட்ட மேஜை மீது இருந்தது. முகத்தை துவாலையில் துடைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தவர் அதை படித்துவிட்டு, கருமி பயல் என்று வாய்விட்டு திட்டினார் யாரையோ. அவர் எதிரே வந்தமர்ந்தாள் செங்கமலம். யாருங்க? நமக்கு தெரிஞ்சவங்களா? உனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சவங்க. பிரிண்டிங் மிஷினரி கமிஷன் ஏஜென்ட். கொள்ள காசு. அப்படியும் பாரு, மெட்ராஸ்ல கல்யாணம் வைத்து கொண்டால் செலவுன்னு திருப்பதியில முடிச்சுட்டான். ஆனா வருமானத்தை விடவும் இஷ்டமில்லை. அதனால மெட்ராஸ்ல ஒரு ரிசப்ஷன் என்று சொல்லி முடித்தவர் மாடியை நோக்கி, தம்பி ராகவ் என்று கூப்பிட்டார். தோ வருகிறேன்னா என்று பதில் வந்தது. வேண்டாம் தம்பி, தூங்கி கொண்டிருந்தாயா? பாவம், பிரயாண களைப்பு, படுத்துக்கொள். ஆனால் அதற்குள் மாடியின் மேல் படிக்கு வந்துவிட்டான் ராகவ், அவர் தம்பி. கலைந்த தலையும் கழுத்தில் போட்டிருந்த துவாலையும் அவன் அரை தூக்கத்தில் இருப்பதை அதிகரித்து காட்டின. என்னன்னா, ஏதாவது விசேஷமா என்றான் அங்கிருந்தபடியே. ஒண்ணுமில்ல, ஒரு ரிசப்ஷன். நீயும் வருகிறாயே என்று கேட்கத்தான் கூப்பிட்டேன். சாரிண்ணா, ஒரே களைப்பா இருக்கிறது. ஆமாம் ஆமாம், நான் ஒரு மடையன், உன்னை போய் எழுப்பினேன் பார். போய் படு தம்பி என்றார் உலகநாதன். ராகவ் திரும்பி சென்று விட்டான் தன் அறைக்கே. ஆ என்று பெருமூச்சு விட்டாள் செங்கமலம். தம்பி மேல இருக்கிற கரிசனத்துல கால்வாசியாவது தாலி கட்டினவ மேல இருக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பின வேணும். ஐயோ, என்னம்மா திடீர் கம்ப்ளைண்ட் என்ற உலகநாதன் சிரித்தார். இல்ல, தம்பியை கூப்பிட்டீங்களே பார்ட்டிக்கு, என்ன கூப்பிட தோணுச்சோ? செங்கமலம், இப்படி வா பக்கத்துல. சொல்றேன். பரவாயில்ல, இங்கேயே இருந்துக்கிறேன், சொல்லுங்க. இப்ப உன் கழுத்துலையும் காதலையும் கையிலையும் மூக்கிலையும் வைரமும் தங்கமுமாய் காய்ச்சு தொங்குது. இருந்தாலும் கூட ஒரு வெள்ளிக்கிழமையில வெளியே கிளம்பினா குளத்தங்கரையில இருக்கிற பூக்காரிகிட்ட ஒரு முழ மல்லிகை வாங்கி தலையில் வைத்து வச்சுக்கிறையா இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி நீ வைர நகை என மார்பிலேயே இருக்கிறவள். தம்பி ராகவ் மல்லிகை பூ மாதிரி. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. உங்க புலவர் சமாச்சாரம் எல்லாம் எனக்கு புரியாது. நான் வரட்டுமா வேணாமா? வேணாம் என்பதற்காகவா இவ்வளவு சொன்னேன்? புறப்படு என்றார் உலகநாதன். கார் போய்கொண்டிருந்தது. கௌரி என்று கூப்பிட்டார் உலகநாதன். பதில் ஏதும் வராததால் பின் சீட்டுக்கு பின்னால் எப்போதும் வைத்திருக்கும் சிறிய பிரம்பை எடுத்து, அடே கௌரி, உன்னை தானடா கூப்பிடுகிறேன் என்ற கார் ஓட்டும் இளைஞனின் தலையில் ஒரு தட்டு தட்டினார். ஒரு வினாடி கிரீச் என்று சத்தமிட்டு விட்டு கார் பழையபடி சீராக ஓடியது. மன்னிக்கணும் சார், கவனிக்கலை என்றான் அவன். துப்பறியும் மேதையாச்சே, சிந்தனையில் ஆழ்ந்திருந்தீர்களா டிரைவர் சார் என்றார் உலகநாதன். அவன் சிரித்தான். கௌரி சங்கர் என்கிற உன் பெயரை எந்த மடையன் கௌரி என்று சுருக்கினான்? நானேதான் சார். சகிக்கலை. இனிமேல் சங்கர் என்று மாற்றிக்கொள். ஒரு பார்ட்டிக்கோ பெரிய மனிதர்கள் வீட்டுக்கோ போய்விட்டு கிளம்புகிற போது நான் கௌரி என்று கூப்பிடுவதும் மீசையும் கிருதாவுமாய் நீ வந்து நிற்பதை பார்த்து அவர்கள் திடுக்கிடுவதும் கன்றாவியாயிருக்கிறது. இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு அதை மாற்றிக்கொள்வதென்றால் கஷ்டம் சார் என்றான் கௌரி. கார் ஜெமினி மேம்பாலத்தில் ஏறி இறங்கியது. உங்கள் தம்பியும் நம்மோடு வந்திருக்கலாம். என்னவோ இன்று காலையில் பம்பாயில் இருந்து வந்தது முதல் சரியாகவே பேசவில்லை என்றாள் செங்கமலம். எப்பவுமே தொட்டார் சுருங்கி, இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சு. விஷயம் தெரியாம பேசாத என்று அதட்டினார் உலகநாதன். எவ்வளவு சகஜமாய் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்திலும் தம்பியை பற்றி ஒரு வார்த்தை யாரேனும் குறைவாய் பேசினால் சடக் என்று அவர் இயல்பு மாறிவிடும். பம்பாயில் ஏகப்பட்ட பேரை சந்தித்து 1,00,000 ரூபாய்க்கு ஆர்டர் வாங்கி வரப்போகிறேன் என்று புறப்பட்டான். அது அவ்வளவு சுலபமான வேலையா?
காலையில் அவன் வந்ததுமே கேட்டேன். 25,000 ரூபாய்க்குத்தான் ஆர்டர் கிடைத்தது அண்ணா என்றான் வருத்தத்தோடு. இப்போதெல்லாம் இருக்கிற காம்படிஷனில் இது 25 லட்சத்துக்கு சமமாக்கும் என்று தட்டி கொடுத்தேன். அப்படியும் பார், அவனுக்கு சமாதானம் ஏற்படவில்லை. ஆமாம் சார், என்கிட்ட கூட சரியா பேசலை என்றான் கௌரி. உங்களுக்கெல்லாம் அவனை பற்றி தெரியாது. என் அப்பா கேன்சரில் இறக்கிற போது ராகவுக்கு 8 வயசு, எனக்கு 22 வயசு. நடுவில் பிறந்ததெல்லாம் போய்விட்டது. என் அம்மாவும் போய்விட்டாள். அப்பா காலமான போது, உலகு ராகவை அனாதை குழந்தை மாதிரி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று அவன் கையை பிடித்து என் கையிலே கொடுத்தார். அதனாலதான் அவனை கண்ணுக்கு கண்ணாய் வைத்து காப்பாற்றுகிறேன். அவனை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு தாங்காது. இப்ப நான் என்னங்க தப்பாய் சொல்லிட்டேன் என்று கெஞ்சும் குரலில் செங்கமலம் சொன்ன பிறகுதான் உலகநாதனின் குரலில் வேகம் தணிந்தது. எட்வர்ட் எலியட் சாலையில் இருந்து பெரிய ஹோட்டலுக்குள் கார் நுழைந்தது. முன்புறம் இருந்த பூங்காவில் கும்பல் கும்பலாய் பலர் கூடியிருந்தார்கள். இருந்தாலும் உலகநாதனுக்கு அறிமுகமானவர்கள் அதிகமாய் கண்ணில் படவில்லை. இள வயதினர்கள் நிறைய இருந்தார்கள். தோல் மண்டி அப்துல் ரஷீதை சுற்றி சிலர் கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் குழுமையிருந்த இடத்தில் செங்கமலத்தை இருக்க சொல்லிவிட்டு அவர்களை நோக்கி சென்றார் உலகநாதன். இருந்தாலும் ரங்கசாமி இப்படி காதும் காதும் வைத்த மாதிரி கல்யாணத்தை நடத்துவார் என்று நான் நினைக்கவில்லை என்று ரஷீத் சொல்லி கொண்டிருந்தார். அதனால்தான் இந்த ரிசப்ஷனை வைத்து நம்மை எல்லாம் சமாதானப்படுத்துகிறார் என்றாள் ஒரு பெண். அவள் கையில் ரிப்பன் கட்டிய சிறிய பரிசு ஏதோ ஒன்று இருந்தது. அப்துல் ரஷீத், ரங்கசாமியின் குடும்பத்தார் பல பேர்களை எனக்கு தெரியும். அவர்களில் யாரையும் இங்கே காணாதது ஆச்சரியமாயிருக்கிறது என்றார். டம் டம் என்று பேண்ட் வாத்தியத்தின் இசை எழுந்தது. சரிகை குல்லாயும் வெல்வெட் கோட்டும் அணிந்த சேட்ஜி ஒருவர் 3 வயது பையன் ஒருவனை தோளில் சுமந்து கொண்டு உள்ளே வந்தார். மாலைகளும் நகைகளும் எக்கச்சக்கமாய் அணிந்திருந்தான் அந்த பையன். தொடர்ந்து சில வட இந்திய பெண்கள் வரலானார்கள். உலகநாதன், ரஷீத் முதலானவர்கள் மட்டுமின்றி 20-30 தமிழர்கள் ஓரமாக ஒதுங்கி கொண்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என்கிற உணர்வு அவர்கள் முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. சேட்ஜி அதற்குள் அவர்களை நெருங்கி, நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கிறவர்கள் தானே? வாருங்கள், உட்காருங்கள் என்றார். இது உங்கள்? என் குமாரனுக்கு 3ஆம் ஆண்டு நிறைவு. அதற்குத்தானே வந்திருக்கிறீர்கள்? உலகநாதன் சிரித்து சமாளித்தார். இல்லை, வந்து தோ ஹோட்டல் மேனேஜர் வருகிறாரே என்றவர் அவரிடம் சென்று, ஏன் சார், ரங்கா அன்கோ ரங்கசாமியின் டாக்டருக்கு வெட்டிங் ரிசப்ஷன் இங்கே நடக்கிறது, வேறு இடத்திலா என்றார். ஹோட்டல் மேனேஜர் திகைத்தார். கிடையாதே, இன்றைக்கு இது ஒன்றுதான் பார்ட்டி. வேறு ஏதாவது ஹோட்டலா இருக்குமோ? இதே ஹோட்டல்தான் என்று ஒருவர் அழைப்பிதழை காட்டினார். தோ பாருங்கள், ஹோட்டல் ஸ்ரீ சக்ராவில். ரஷீத் அசட்டு சிரிப்புடன், எவனோ நம்மை முட்டால் அடித்திருக்கிறான் என்றவர் மறுவினாடியே சிரித்தார். அடடா, இன்று என்ன தேதி என்று மறந்து விட்டோமே நாம் எல்லோருமே. ஏப்ரல் 1 தேதி என்ற பல குரல்கள் ஒரு சேர ஒலித்தன. மறுவினாடியே பேண்ட் வாத்தியம் உச்சக்கட்டத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. கெட்டிக்காரன் தான் சார் நம்மை ஏமாற்றியவன். நான் இன்று ரங்கசாமியின் வீட்டுக்கே போன் செய்தேன். ஆமாம், திருப்பதியில் கல்யாணம் முடிந்து விட்டது என்று வேலைக்காரன் பதில் சொன்னான். அவர்கள் ஊரிலேயே இல்லை போலிருக்கிறது. அதை உபயோகித்து கொண்டு வேலைக்காரனை அந்த மாதிரி சொல்லும்படி ஏற்பாடு பண்ணி இருக்கிறான் என்றார் இன்னொருவர். பங்களாவை நோக்கி கார் திரும்பிக் கொண்டிருந்த போது கூட உலகநாதன் சிரித்து கொண்டுதான் இருந்தார். நல்ல தமாஷ், நல்ல வேடிக்கை என்று தனக்குத்தானே ரசித்து கொண்டவர், என்ன செங்கமலம், உயிரோடுதான் இருக்கிறாயா? பேச்சு மூச்சை காணோமே என்ற மனைவியை தொடையில் தட்டினார். ஆமாம் போங்க. அட, என்ன கோபம் உனக்கு? அதுதான் அந்த சேட் நமக்கும் ஃப்ரூட் சாலட்டுடன் டிஃபன் காஃபி ஜமாய்த்து விட்டானே. பசியாக இருக்கிறதா என்ன? சும்மா விடுங்க சொல்கிறேன் என்று செங்கமலம் சிணுங்கினாள். என்று மூக்கை உறிஞ்சிய போது வைர மூக்குத்தி டால் அடித்தது. ஓஹோ, தெரிந்தவர்கள் பார்ட்டிக்கு வருவார்கள். லேட்டஸ்டாய் பண்ணி கொண்ட முத்து வளையலை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று வந்தாயாக்கும். அதற்கு சான்ஸே இல்லாமல் போய்விட்டது. அதுதானே கோபம்? ஆமா, நீங்கள் தான் கண்டீர்கள் என்று செங்கமலம் சீறினாலும் அதுதான் உண்மை என்பதை அவள் குரல் காட்டிவிட்டது. போ, அதுதானே. சரி, கவலை விடு. என் மனைவி லேட்டஸ்டாய் முத்து வளையல் போட்டிருக்கிறாள். அதை பார்ப்பதற்காக அனைவரும் வருக வருக என்று ஒரு இன்விடேஷன் அச்சடித்து நாளைக்கே நம் சிநேகிதர்கள் எல்லோருக்கும் அனுப்பிவிடுகிறேன்.
முத்துவளையல் பார்ட்டி என்று யாருமே கேள்விப்பட்டிராத ஃபங்க்ஷனை நாம் நடத்தி ஜமாய்த்து விடலாம். சரிதானே செங்கமலம் என்று உலகநாதன் சொல்லிக் கொண்டிருந்த போது காரை போர்ட்டிகோவில் நிறுத்தினான் கௌரி. ஹாலில் விளக்கை கூட போடாமல் எங்கேதான் தொலைந்தார்கள் என்று சலித்தவாறு சுவிட்சை தட்டிவிட்டாள் செங்கமலம். விளக்கு ஒளி பளீர் என்று ஒளி வீசியதும் பின்புறத்தில் இருந்து விரைந்து வந்தான் வேலைக்காரன். தம்பி, எங்கடா, வெளியில போயிருக்கிறானா என்றார் உலகநாதன். தெரியாதுங்களே, சாயந்தரம் டிஃபன் கூட சாப்பிடாமல் இங்கேதான் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தார். அப்பால ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார். சார், என்னது? கௌரி சுட்டி காட்டினான். ஹாலின் நடுவே இருந்த வட்ட மேஜையின் மீது சிவப்பு கண்ணாடி குண்டின் கீழ் வெள்ளை வெளியர் என்ற காகித துண்டொன்று படபடத்து கொண்டிருந்தது. உலகநாதன் விரைந்து சென்று எடுத்தார். அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு முதல் வரியை கண்டதும் ஏனோ அவர் இதயம் இருண்டது. என்ன இது என்று வாய்விட்டு சங்கடப்பட்டவராக விளக்கு வெளிச்சத்தின் அருகே ஓடி சென்று கடிதத்தை பார்த்தார். என்னங்க, என்ன காகிதம் என்று செங்கமலமும் படபடத்து கொண்டு அவரை ஒட்டி நின்று கடிதத்தை பார்த்தாள். கௌரியும் எட்டி பார்த்தாள். கடிதத்தில், அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு, நீங்கள் புறப்பட்டு போன பிறகு தற்செயலாய் அந்த இன்விடேஷனை படித்தேன். என் இருதயம் வெடித்து விட்டது. இத்தனை நாள் சொல்லாது இருந்ததற்கு மன்னியுங்கள். ரங்கா அன்கோ ரங்கசாமியின் மகள் ஷோபாவை நான் கல்லூரியில் வாசித்த காலம் முதல் காதலித்து வருகிறேன். அவள் எங்கெல்லாம் போவாளோ, எங்கெல்லாம் நிற்பாளோ, அங்கெல்லாம் நிழல் போல அவளை சுற்றி கொண்டிருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடம் என் காதலை சொல்லி எனக்கு அவளை திருமணம் செய்து வைக்கும்படி கேட்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அவள் எனக்கு இல்லாமலே போய்விட்டாள். என்னால் நம்ப முடியவில்லை. அவள் வீட்டுக்கு டெலிபோன் பண்ணி கேட்டேன். முந்தா நாள் திருப்பதியில் கல்யாணம் நடந்து விட்டது என்று வேலைக்காரன் சொன்னான். அண்ணா, எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. நான் போகிறேன். என்னை மன்னியுங்கள். இத்தனை காலமும் தாங்கள் என் பால் காட்டிய அன்புக்கு அடுத்த பிறவியிலாவது ஈடு செய்வேன். ராகவ். தம்பி என்று அலறிக்கொண்டு மாடிப்படிகளில் தாவி ஏறி ஓடினார் உலகநாதன். எல்லாம் விளையாட்டாம்டா தம்பி, அதையா நம்பினாய்? விளையாட்டுடா விளையாட்டு. என்னங்க என்னங்க என்று அவர் பின்னாலேயே செங்கமலம் ஓட உலகநாதன் வீசி எறிந்துவிட்டு சென்ற அந்த கடிதத்தை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் செருகி கொண்டு வேகமாய் பின்தொடர்ந்தான் கௌரி. உள்ளே நுழைந்ததும் தெரிந்துவிட்டது, எல்லாம் முடிந்து விட்டதென்று. கட்டிலில் பாதியும் தரையில் பாதியுமாய் அலங்கோலமாய் கிடந்தான் ராகவ். கீழே ஒரு கை துப்பாக்கி கிடந்தது. அவன் நெற்றி பொட்டில் ரத்தம் கசிந்து உறைந்திருந்தது. ராகவின் கையை பிடித்து பார்த்த கௌரி, மோசம் பண்ணிவிட்டான் சார், மோசம் பண்ணிவிட்டான் என்றான். அடே, யாரடா அவன் ராஸ்கல் என்று அண்ணாந்து பார்த்தபடி வெறி பிடித்து கத்தினார் உலகநாதன். விளையாட்டடா, விளையாடினாய் விளையாட்டு. உன் விளையாட்டு ஒரு பச்சை குருத்தின் உயிரை குடித்து விட்டதடா கொலைகாரா. டேய், நீ யாரா இருந்தாலும் சரி, 14 லோகங்களில் நீ எங்கே ஒளிந்தாலும் சரி, உன் குடலை பிடுங்கி நான் விளையாடுகிறேனா இல்லையா பாரடா ராஸ்கல். சத்தியமான வார்த்தையடா இது, சத்தியமான வார்த்தை. அவருடைய கர்ஜனை அந்த பங்களாவின் எல்லா சுவர்களிலும் முட்டி மோதி எதிரொலி கொடுத்தது. ஐயோ வேண்டாம், அவன் குழந்தை, பச்சை குழந்தை, பச்சை குழந்தை, அவனை அறுக்காதீர்கள், அலங்கோலம் பண்ணாதீர்கள் என்று எவ்வளவோ கதறி பார்த்தார் உலகநாதன். போலீசின் இதயமும் சட்டத்தின் கைகளும் இரும்பினால் செய்யப்பட்டவை. ராகவின் கடிதத்தை தற்கொலையா கொலையா என்று நாங்கள் அறிய வேண்டாமா மிஸ்டர் உலகநாதன்? உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் எங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்றார் போலீஸ் அதிகாரி. தற்கொலைதான் என்று போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டரும் பஞ்சாயத்தாரும் சொல்லிவிட்டார்கள். சார், அந்த இன்விடேஷன், அதை அச்சிட்டு வழங்கின கொலைகாரனை கண்டுபிடிக்காமல் விடாதீர்கள் என்ற போலீஸ் அதிகாரியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினார் உலகநாதன். அவனை தூக்கில் போட்டாக வேண்டும். கண்டுபிடிக்கிறோம், ஆனால் அதற்கெல்லாம் தூக்கில் போட முடியுமா என்று அனுதாபத்துடன் கூறினார் அந்த அதிகாரி. இது ஒரு பிராக்டிக்கல் ஜோக், அவ்வளவுதான். சட்டப்படி ரொம்ப அற்பமான தண்டனை கூட கொடுக்க முடியுமோ என்னவோ. ஏன் ஷோபா என்கிற பெண்ணை பற்றி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் உங்கள் தம்பி. அவளையே கூட நாங்கள் எதுவும் செய்ய முடியாதே, இல்லையா? சுய நினைவே இல்லாமல் தளர்ந்து தளர்ந்து விழுந்தபடியே தம்பிக்கு கொள்ளி போட்டார் உலகநாதன். செங்கமலமும் கௌரியும் அவரை தாங்கி பிடித்தவாறே இருந்தனர். மயானத்தில் யாரெல்லாமோ கூடியிருந்தார்கள், துக்கம் விசாரித்தார்கள். எதுவும் அவருக்கு உணர்வில் பதியவில்லை. ஈரத்தலையை துவட்டி கொண்டிருந்த போது, என்னை தெரிகிறதா, நான் தான் ரங்கசாமி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரியவர் அவரை அணுகினார்.
ஒடிந்து விழுகிற மாதிரி ஒல்லி தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடி அணிந்திருந்தார். ரங்கசாமி என்ற பெயரை கேட்டதும் உலகநாதனின் கண்கள் நெருப்பு துண்டமாய் ஜொலித்தன. ஏன் ஐயா, நீர்தான், உங்கள் பெண்தான்? சட்டென்று அவர் வாயை பொத்தினார் ரங்கசாமி. பதறாதீர்கள் உலகநாதன், என்னையும் போலீசில் விசாரித்தார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் மகள் திருவனந்தபுரம் போயிருக்கிறாள். அவளுக்கு எதுவுமே தெரியாது. உலகநாதன் அவர் கையை விலக்கி, ரங்கசாமி, உங்களுக்கு என் தம்பி என்னையா கெடுதல் செய்தான் என்று அரற்றினார். மெதுவாய் மெதுவாய் என்று ரங்கசாமி மன்றாடினார். அவரை சேர்ந்த சில பெரிய மனிதர்களும் அருகில் வந்து உலகநாதனை சாந்தப்படுத்தினார்கள். உலகநாதன், எனக்கு இருப்பது ஒரே மகள், கல்யாணத்துக்கு இருக்கிற பெண். அவள் பெயர் கெடுகிற மாதிரி எது நடந்தாலும் அவள் வாழ்க்கையே போய்விடும். நான் போலீஸில் ரொம்ப கேட்டு கொண்டிருக்கிறேன். நீங்களும் பெரிய மனது பண்ண வேண்டும் என்றார் ரங்கசாமி. நான் என்னையா செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை. இதை இத்தோடு விட்டுவிட வேண்டும். நடந்தது நடந்துவிட்டது. பேப்பர்களில் அதிகம் வரக்கூடாது. என் பெண்ணை விசாரிக்கிறேன். இவ்வளவு பெரிய கொடுமைக்கு அவள்தான் காரணம் என்று தெரிந்ததோ, நானே உங்கள் முன்னால் இழுத்து வந்து நிறுத்து, சவுக்கெடுத்து உரித்து விடுகிறேன். நீங்கள் என்னை உரித்து எனக்கென்ன, செத்தவனா திரும்பி வரப்போகிறான் என்று சொல்லிவிட்டு விம்மினார் உலகநாதன். அந்த சமயத்தில் கௌரியின் முகத்தை யாரேனும் கவனித்திருந்தால் அவன் பல்லை கடித்து கொண்டிருந்தது தெரிந்திருக்கும். ராகவின் அநியாய மரணத்தினால் அவன் கொண்டிருந்த கொதிப்பு அவனுக்குத்தான் தெரியும். உலகநாதன் வாய்விட்டு சபதம் போட்டிருந்தார். கௌரி மனதுக்குள் கருவி இருந்தான். அவ்வளவுதான் வித்தியாசம். ராகவும் அவனும் ஹை ஸ்கூலில் தோழர்கள். 8ஆம் வகுப்பில் இருந்து 11ஆம் வகுப்பு வரை சேர்ந்து படித்தவர்கள். ஆனால் நெருங்கிய சிநேகம் கிடையாது. பிறகு ராகவ் வேறு கல்லூரிக்கு போய்விட்டான். கௌரி ஒரு சாதாரண கல்லூரியில் BA வரை படிக்க முடிந்தது. கிராமத்தில் இருந்த அப்பாவினால் அவனுக்கு பணம் அனுப்ப முடியாமல் போகவே படிப்பை நிறுத்தி கொண்டு வேலைக்கு அலைந்து கொண்டிருந்தான். 2 வருடத்திற்கு முன்பு ஒரு மழை பெய்து கொண்டிருந்த தினத்தில் மவுண்ட் ரோடு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தன் பெயரை பதிவு செய்வதற்காக கியூவில் நின்றிருந்த போது நட்ட நடுத்தெருவில் ஒரு கார் நின்று விட்டதையும் ஓர் இளைஞன் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுவதையும் கண்டு உதவிக்கு போனான். ஒரு சின்ன கோளாறுதான். சரி செய்துவிட்டு நிமிர்ந்த போதுதான் அவனும் ராகவும் ஒருவரை ஒருவர் அடையாளம் புரிந்து கொண்டார்கள். அன்றே ராகவ் அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அண்ணனின் பர்சனல் அசிஸ்டன்ட் என்கிற மாதிரி ஒரு வேலை வாங்கி தந்தான். ஆனால் பெரும்பாலும் கார் டிரைவிங் தான் கௌரியின் வேலை. வந்து அடுத்த மாதமே உலகநாதனின் உயர்தர கை கடிகாரம் காணாமல் போனது. அதை ஒரு வேலைக்காரனிடமிருந்து மீட்டு கொடுத்தான். அன்று முதல் துப்பறியும் கௌரி என்ற வேடிக்கை பெயரும் ஏற்பட்டு விட்டது. என்னடா, என்னை போய் நீங்க நீங்க என்று கூப்பிட்டு கொண்டு என்று ராகவ் கண்டித்த போதிலும் கௌரி அந்த உரிமையை எடுத்து கொண்டதில்லை. சின்ன எஜமானர் என்கிற மரியாதையுடன் சிறிது தள்ளியே நிற்பான். வெறும் நண்பனாக மட்டுமின்றி தனக்கு வாழ்வு ஏற்படுத்தி கொடுத்த உபகாரி என்ற நன்றியும் அவன் உள்ளத்தில் பரவி இருந்தது. ஆகவேதான் அந்த இன்விடேஷன் போட்ட ராஸ்கல் அவனை 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 என்ற உலகநாதன் குமரிய போது அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. நான் விசாரிக்கிறேன் சார் என்ற வாக்களித்தான். செயலிலும் இறங்கினான். முதலாவதாக அந்த அழைப்பிதழை அச்சடித்திருந்த விநாயக் பிரிண்டர்ஸுக்கு சென்று விசாரித்தான். மவுண்ட் ரோடின் குறுக்கு தெரு ஒன்றில் அமைந்திருந்த பெரிய பிரஸ் அது. மேனேஜரிடம் கேட்டவுடன், உங்களுக்கு முன்பே போலீஸில் வந்து விசாரித்து விட்டார்கள். அது நாங்கள் அச்சடிக்கவில்லை. நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காக கார்டின் அடியில் எங்கள் அச்சக பெயரை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவதாக மயிலாப்பூரில் இருந்த ரங்கசாமியின் வீட்டை கண்காணித்தான். அவர் மகள் ஷோபா திருவனந்தபுரத்தில் இருந்து வந்து விட்டாள் என்பது தெரிந்தது. அவளை பார்த்தால் ஒழிய, பார்த்து கேட்டால் ஒழிய எவ்வித துப்பும் கிளம்ப போவதில்லை என்று தோன்றியதால் அங்கே புறப்பட்டான். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்டை தாண்டி அமைதியான பகுதியில் இருந்தது ரங்கசாமியின் பங்களா. போர்ட்டிகோவில் கார் நின்றிருப்பதும் அதன் கதவு பிடியில் கை வைத்தபடி ரங்கசாமி யாருடனோ நின்று கொண்டே உரையாடுவதும் தெரிந்தது. மாலை வேளையாதலால் அவர் எங்கோ வெளியே புறப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று யோகித்தான். அவர் போன பிறகு விசாரிக்கலாம் என்ற எண்ணத்துடன் திரும்ப மெயின் ரோடுக்கு வந்தான். அங்கே அவனுடைய சிநேகிதன் ஒருவனின் ரேடியோ ரிப்பேர் ஷாப் இருந்தது. கௌரியை கண்டதும், கொஞ்சம் கடையை பார்த்து கொள்கிறாயா? காஃபி சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் அந்த சிநேகிதன். அவன் அந்தண்டை போயிருக்க மாட்டான். எதிர் சாரியில் ஒரு கார் வந்து நின்றது. அதை ஓட்டி வந்த பெண் சாவியை கழற்றி கை பையில் போட்டுக்கொண்டு
ஒயிலாக ரோட்டை கடந்து வந்து என் டிரான்சிஸ்டர் ரிப்பேர் ஆகிவிட்டதா என்று கேட்டாள் தெருவில் நின்றபடியே. அவளுடைய குரலும் அழகும் சேர்ந்து எனக்கு தெரியாது என்று சொல்லாதபடி கௌரியை தடுத்து விட்டன. மாறாக எந்த டிரான்சிஸ்டர் என்று கேட்டான். தோ அதுதான் டேபிள் மீது இருக்கிறதே. காட்டிய வண்ணம் அவள் படியேறி உள்ளே வந்தாள். உட்காருங்கள் என்ற மடக்கு நாற்காலியை பிரித்து போட்டான் கௌரி. பின்னர் அவள் காட்டிய டிரான்சிஸ்டரை எடுத்து வைத்து கொண்டு வேண்டுமென்றே, இது நீங்கள் கொடுத்த செட் மாதிரி தோன்றவில்லையே, சுப்பிரமணியம் என்று ஒருவர் கொடுத்ததாக ஞாபகம் என்றான். உங்களுக்கு தெரியாது, கடைக்காரர் வந்தால் தெரியும். நீங்கள் சும்மா உட்கார்ந்திருப்பவர்தானே என்று சட்டென சொல்லிவிட்டாள் அவள். கௌரி சிரித்து விட்டான். இப்போது டெம்பரரியாய் நான் தான் முதலாளி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உங்கள் பெயர்? ஷோபா என்றாள் அவள். சட்டென ஏற்பட்ட பரபரப்பை காட்டிக்கொள்ளாமல், ரங்கசாமி அன்கோ உரிமையாளரின் என்று நிறுத்தினான். டாக்டர் தான் நான். நீங்கள்? ராகவ் வீட்டு டிரைவர். ராகவின் அண்ணாவிற்கு பர்சனல் அசிஸ்டன்ட். ராகவ் என்றால் தெரியும் இல்லையா? ராகவ். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு கூர்மையாக பார்த்தானோ அவள் அவ்வளவுக்கு அவ்வளவு புன் சிரிப்போடு பார்த்தாள். நான் இன்று காலையில்தான் திருவனந்தபுரத்தில் இருந்து வந்தேன். அப்பா எல்லாம் சொன்னார். ஆச்சரியமாயிருந்தது. ராகவ் என்ற ஒருவரும் என்னுடன் படித்ததும் இல்லை, நெருங்கி பழகியதும் இல்லை. எதற்காக அவர் என் பெயரை குறிப்பிட்டுவிட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. மிஸ் ஷோபா, யூ ஆர் வெரி குரூயல் என்றான் கௌரி கோபத்துடன். உங்கள் மீது அளவற்ற காதல் வைத்திருந்தவர், உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று யாரோ கிளப்பிவிட்ட பொருளையை நம்பி தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டவர். அவர் இறந்து 10 நாள் கூட ஆகவில்லை. அதற்குள் இப்படி அடியோடு அவரை தெரியவே தெரியாதென்கிறீர்களே. அவளுடைய புன்னகை இப்போதும் மறையவில்லை. கோபம் கொள்ளாதவளாக, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்றாள் அமைதியான குரலில். தனது கண்ணாடிகளை அவள் கழற்றிய போது அந்த விழிகளில் நிலவியது உண்மைதான் என்று புலப்பட்டது. கள்ளமோ கபடமோ சிறிதும் அங்கே தெரியவில்லை. கௌரி தடுமாறி போனான். ராகவ் என்று யாருமே உங்களுக்கு தெரியாது? ஆட்காட்டி விரலை மோவாயில் வைத்து கொண்டு அவள் யோசனை செய்தாள். ஒரே ஒரு முறை ராகவ் என்ற ஒரு இளைஞரை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். ஆனால் அது உங்கள் ராகவாக இருக்க நியாயம் இல்லை. ஏன்? திரிசரண அபிமானிகள் சங்கம் என்று ஒன்று. என் சிநேகிதி ஒருத்தி அழைத்து போயிருந்தாள். புத்தர் வழிபாடு என்றார்கள். ஏதோ தீவிரமான முறைகள் என்றார்கள். எனக்கு பிடிக்கவில்லை. பிறகு போகவில்லை. அந்த ஒரு முறை மட்டும் அந்த ராகவ் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார்கள். கௌரிக்கே சுவாரஸ்யம் குன்றியது. புத்த வழிபாடு? ராகவுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்று ஒரு துதிப்பாடல் மாதிரி ஒரு தோத்திரம் சொன்னார்கள். அது எனக்கு உச்சரிப்பு புரியவில்லை. அந்த ராகவ் என்பவரை எழுதி தர சொன்னேன். அவள் தன் கை பையை திறந்தாள். அந்த துண்டு காகிதத்தை இன்னமும் வைத்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன ராகவின் கையெழுத்து இதுவா பாருங்கள். கௌரி பார்த்தான். நமே தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மசம் புத்தச என்ற வரிகள் பேனாவினால் எழுதப்பட்டிருந்தது. அது ராகவின் கையெழுத்து மாதிரி இருந்தது. ஆனால் திரிசரண அபிமானிகள் சங்கமாவது, புத்தர் வழிபாடாவது, இது வேறு யாரோ ராகவ்தான் என்றான் கடைசியில். ரேடியோ கடைக்காரரும் வந்துவிட்டார். அதற்குள் வீடு திரும்பிய போது கௌரியின் மனம் குழம்பி கிடந்தது. அவள் மீதுள்ள காதலுக்காக தற்கொலை செய்து கொண்டதாக சொல்கிறான் ராகவ். இவளோ அவனை தெரியவே தெரியாது என்கிறாள். பின்ன? கௌரி, அவரை கொஞ்சம் தடுத்து நிறுத்தேன். பைத்தியம் கீத்தியம் பிடித்து விட்டதா என்ன? தெரியவில்லையே என்று கார் ஷெட்டுக்குள் வேகமாக வந்து கையை பிசைந்து கொண்டு புலம்பினாள் செங்கமலம். பேனட்டை திறந்து இன்ஜினை செக் பண்ணி கொண்டிருந்த கௌரி தலை நிமிர்ந்தான். என்ன அண்ணி, என்ன விஷயம்? தோட்டத்துக்கு வந்து பாரேன். அவர் பாட்டுக்கு வெறி பிடித்தவர் மாதிரி கொத்தி கொண்டும் வெட்டி கொண்டும் இருக்கிறார். 4 நாள் ஆச்சு ஆபீஸ்க்கு போய். உனக்கே தெரியும். ஏழுமலையானே, தெய்வமே, உன் மனசுல என்னப்பா வச்சிருக்கிறாய்? அண்ணி, பதட்டப்படாமல் இருங்கள், நான் கவனிக்கிறேன் என்ற கௌரி வெளியே வந்து பார்த்தான். பங்களாவை சுற்றி 4 பகுதிகளிலும் அழகான தோட்டம். கரிகாய் செடிகள் 2 பக்கம், மலர் செடிகளும் கொடிகளும் முன்பக்கம். இவ்வாறு திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்த தோட்டம் அது. பூச்செடிகள் இருந்த பக்கத்தில்தான் உலகநாதன் வேலை செய்து கொண்டிருந்தார். தோட்டக்காரன் பயந்து போன மாதிரி தள்ளி நின்றிருந்தான். நீங்கள் போங்கள் அண்ணி, நான் பக்குவமாய் சொல்லி அழைத்து வருகிறேன் என்று சமாதானப்படுத்தி அனுப்பினான் கௌரி. பிறகு உலகநாதனிடம் சென்றான். வேடிக்கையும் விளையாட்டுமாக பேசியே லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த நல்ல மனிதர் இப்போது பஞ்சடைந்த கண்களுடன் சோகம் பூசிய முகத்துடன் காணப்பட்டார்.